இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பெல் பட்டனை எழுதிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. ரெண்டு ஸ்பூன் சீனி தண்ணியை காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு பிசறது மாதிரி பிசறிக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி நைஸாக பிசறீங்களோ அதே மாதிரி பிசறிக்கோங்க. நல்லா அது போன்ற சப்பாத்தி பிசற மாதிரி பிசறிக்கிங்க. இதே மாதிரி இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். வளர்த்த நல்ல பொடியாக நைஸாக இதுபோல் நைஸ் ஆக்கிங்க. மண்டை வளர்த்த நல்ல பொடியாக்கிங்க. நைஸ் மாவு மாதிரி இருக்கணும். நல்லது போன்று சப்பாத்தி உருண்டை தட்டுற மாதிரி உருண்டை தட்டிக்கிங்க. அந்த உருண்டையை தட்டி அதில் அந்த மண்டை வளர்த்த தூள் வைக்கணுங்க உள்ளே வச்சு உருண்டை தட்டிக்கிங்க. இவ்வளோ உள்ளே வச்சு உருண்டை தட்டுங்க. அப்படி இல்லையா முதல்ல உருண்டையை தட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ அடுப்பில் வைக்கும்போது அதில் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வைங்க. அப்படியே வைக்கலாம். இல்லை இது போன்ற உருண்டை தட்டி உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைக்கலாம். அமைக்க அப்படியே சுட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஊருக்கு வரைக்கும். வாங்க நீ எல்லாத்தையும் கொண்டு திட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். உருண்டை தட்டியாச்சு. மேலே கொஞ்சம் தட்டில் மாவு போட்டுங்க. கோதுமை மாவை அதை நல்லா பறிச்சு விட்டு சப்பாத்தி போடுறது மாதிரி ரொம்ப நேரம் வச்சுன்னா உரிகிறோம். அதனால் உடனே செய்யுங்க. இதுபோல் உரிச்சின்னா அப்புறம் செய்ய முடியாது.
போன்ற சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இது போட்டுக்கோங்க, உருண்டை கட்டி வச்சு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. தூள் ஆகிக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுங்க. வாங்க அடுத்து செஞ்சுட்டு என்ன செய்யணும்னு எடுத்து பார்க்கலாம். அடுப்புக்கு போயாச்சு. வடைச்சட்டியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சப்பாத்தி போடுற மாதிரி ஒவ்வொன்றா போட்டுடுங்க. இது போன்ற எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொன் நிறமாகட்டும். அப்படியே எடுத்து வச்சுருங்க. எடுத்து நல்லா டேஸ்ட் பாருங்கள். கோதுமை மாவு போலி ரெடி.
அழகான கோதுமாவில் போலி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டெஸ்ட் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.